நீங்க வந்து 2மே வச்சிருக்கீங்க இல்லையா? கிருஷ்ணாவும் வச்சிருக்கீங்க, அதே சமயத்துல லிங்கமும் வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு வந்து லிங்கம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா எங்க ஃபேமிலில பிரைமா நாங்க வந்து வழிபடுற காட் வந்து சிவா தான். ஆனா எனக்கு கிருஷ்ணா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நீங்க வந்து கிருஷ்ணா பத்தி ஏதாவது எனக்கு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்க, ஓகே நான் சொல்றேன் கிருஷ்ணா பத்தி. கிருஷ்ணா பத்தி நான் சொல்லல. கிருஷ்ணா அண்ட் சிவா 2 பேருமே ஒண்ணுதான். நான் இத வந்து ஒரு எப்படி புரிய வைக்கணுங்கிறத ஒரு சின்ன ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் சிவா கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாலே நீ வந்து கிருஷ்ணா கிட்ட போய் சேர்ந்துடுவ. அதே மாதிரி கிருஷ்ணா டிவோட்டியா இருந்தாக்க கிருஷ்ணா கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சா சிவா கிட்ட போய் சேர்ந்துடலாம். இதுதான் வந்து உண்மை. ஆனா இத வந்து நான் ஒரு சின்ன ஸ்டோரியா உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு வில்லேஜ்ல வந்து நிறைய பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நாராயணன் மகாவிஷ்ணுவோட இதுவா இருக்காங்க, டிவோட்டியா இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சிவாவோட டிவோட்டிவா இருக்காங்க. இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு இவங்க 2 பேருக்குள்ள 2 இதுக்குள்ளயும் என்ன வந்தது, கிளாஷ் வந்தது. இது எங்களோட விஷ்ணு தான் ரொம்ப பெருசுன்ட்டு அவங்க அவங்களோட சிவாவோட இதுதான் ரொம்ப பெருசுன்னு இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க ஒரு நாளைக்கு. அப்ப இந்த சண்டை என்னாச்சு, கன்க்ளூஷனுக்கு வராம அப்படியே நீண்டுட்டே போச்சு. இவங்க வந்து மகாவிஷ்ணு செய்யற இதெல்லாம் பெருமைகள் எல்லாம் சொல்லி இது பண்ண ஆர்கியூ பண்றாங்க. அவங்க வந்து சிவாவோட பெருமைகள் எல்லாம் சொல்லி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. இந்த மாதிரி 2 பேரும் என்ன ஆச்சுனாக்க இது பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப என்ன அதாவது சிவாவும் இவங்களும் வராங்க. விஷ்ணுவும் என்ன பண்றாங்க அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல எப்படி வராங்கன்னா டிஸ்கைஸ்டா வராங்க, மார்வேஷத்துல அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க இல்லையா? அங்க ஃபர்ஸ்ட் வந்து மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அவரோட ரியாலிட்டியா அவங்க கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே அவங்க எல்லாருமே ஓடி போய் மகாவிஷ்ணு கால்ல விழும்போது அவர் சிவாவா மாறிடுறாரு. அதே மாதிரி இங்க சிவா வந்து சிவாவோட தன்னோட டயட்டிஸ் கிட்ட போய் இதுவா காட்டுறாங்க, டிவோட்டிஸ் கிட்ட வந்து இவர் இது மகாவிஷ்ணுவா காட்ட உடனே அவங்க வந்து கால்ல விழும்போது மகாவிஷ்ணுவா இருக்காங்க.